கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கண்ணோக்கமாயிருப்பேன். எசேக்கியேல் 36:9 வாசிக்கும்போது, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த காலவேளை நம்மேல் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்கு அற்புதமாக ஆச்சரியமாக சில நிபந்தனைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கற்பனையை நீங்கள் நாளும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. எப்படி கண்ணோக்கியம் இருக்கிறார், எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, தேவன் கொடுத்த அந்த கற்பனையை நீங்கள் நாளும் கை கொள்ள வேண்டும். லேவியாகமம் 26:9 வாசிக்கும்போது, நான் உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உன்னை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் உங்களோடு செய்த உடன்படிக்கை 26 லேவியாகமம் 3:2-3 வாசிக்கும்போது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனையை கை கொண்டு அவைகளபடி செய்தால் என்று சொல்லி தொடர்ந்து அந்த 9 மீண்டும் வாசிக்கும்போது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உன்னை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் சொல்லி தேவன் அங்கே நமக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். சாலமோன் அங்கே தேவனுக்கு கற்பனையை அவன் கீழ்ப்படிந்து நடந்தால் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதாவது தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு ஆண்டவர் அங்கே தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவுபடுத்துகிறார். 1 ராஜாக்கள் 11:36 வாசிக்கும்போது, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படியானால் சாலமோன் அவருக்கு கொடுத்த அந்த சிங்காசனத்தை நினைவுபடுத்த விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, 2 ராஜாக்களே நான் வாசிக்கும்போது, அங்கே 18:6 நான் வாசிக்கும்போது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனையை கை கொண்டு நடந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அங்கே எசேக்கியா ராஜா கற்பன்படி நடந்ததால் அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி தருகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு சொல்லித்தர ஒரு காரியம், நம்மள் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார், நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளும்போது தேவன் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் மேலானது. சாலமோனுக்கு கொடுத்த அந்த கற்பனையின்படி செய்தபோது அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார். எசேக்கியா ராஜா கற்பனையின்படி நடந்ததால் அவருடைய ஆயுசு நாட்களை அங்கே பெரிய பெண்ணான்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை நான் மதிப்போம். 2 ராஜாக்கள் 20:3 வாசிக்கும்போது, கர்த்தாவே, நாம் நமக்கு முன்பாக உண்மையும் மனத்தாழ்மையாய் நடந்து முது பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவருடைய காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணார். அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணினார். இந்த காலவேளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.
கண்ணோக்குமாயிருப்பேன் என்று சொல்லி கொடுத்து வாக்குத்தத்தை கொடுத்துள்ளார். ஆனால் தேவனுடைய கற்பனையை நான் கை கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சாலமோன் பெற்றுக்கொண்டாரோ, எசேக்கியா பெற்றுக்கொண்டாரோ, இந்த நாளில் ஆண்டவர் அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். உண்மையான ஓய்வு நாளை நாம் கை கொள்ளும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கற்பனையை மாற்றி மற்ற நாட்களிலே சனிக்கிழமையை விட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் ஆசரிக்கிறார்கள். ஆனால் உண்மையான கற்பனைப்படி நாம் நடக்கும்போது, வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளையை நாம் கை கொள்ளும்போது, 10 கற்பனை கை கொள்ளும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.